இருக்கும் கிங்ஸ் இலவச அகாடமியின் வணக்கம். நீங்கள் பார்க்க போகிற டாபிக் பார்த்தா ப்ராஃபிட் லாஸில் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்லாம் வந்துச்சுன்னா எக்ஸாமில் ஈஸியாக போட்டு போயிடலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு குமரேசனுங்கிற என்ன பண்ணுறாங்க, கடிகாரத்தை வாங்கியிருக்காரு. அதை வாங்கி 5% நட்டத்தில் விற்றுட்டாங்க. ஓகே, எவ்வளோக்கு? 1140 விற்றுருக்காரு. சரிங்களா? எனில் அவன் 5% லாபத்துக்கு விற்கணுமா? சரிங்களா? அப்போ என்ன ரேட்டு வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 5% நட்டம் தான். சரி, 95 தான் இந்த 1140. இல்லைன்னா 5% லாபத்தை வைக்கணும். 105. இது 5 கேன்சல் பண்ணுங்க. 5 கேன்சல் பண்ணால் 19 வருமா? இங்கே 21 வரும். 19 6 114. 4 மல்டிகேஷன் பண்ணுங்க. 6 12. சரிங்களா? 1260 தான் அவங்க ஆன்சர். சரிங்களா? ரொம்ப ஈஸியான சம்பளம் தான். ஈஸியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அடுத்த சம்பளம் பாருங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கடையில் வந்து உண்மையாளர் என்ன பண்ணுறாங்க, 2 தொலைக்காட்சி பெட்டியில் வாங்குறாங்க. சரியா? ஒவ்வொரு ரேட்டுமே என்ன செய்யும், ஒவ்வொரு ரேட்டுமே எப்படி இருக்கான், ஒவ்வொன்றுமே. அப்போ ஒவ்வொரு ரேட்டுமே சொல்லிட்டாங்க 7400 சொல்லிட்டு. இப்போ உன்னோட ரேட் எவ்வளோ இருக்குன்னா 10% லாபமும் மற்றொன்று 10% நட்டமும் ஏற்படுதான். சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவர் அடைந்த லாபம் அல்லது நட்டம் எவ்வளோ மட்டும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த அமௌண்ட்டை எடுக்கணும் அவசியமே கிடையாது. அதான் ஒவ்வொன்றுமே சொல்லிட்டாங்கல்ல. அப்போ என்ன பண்ணுற போகிற, நீ காமனாக 100ன்னு வச்சுக்கோங்க. 100 காசு பைசா 10% லாபத்தை விற்றுருக்காரா, 110. அப்புறம் 10% நட்டை விற்றுருக்காரா, 90. 2 ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. 2 ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. 11 இருக்கும், 9 இருக்கும். 2 மல்டிகேஷன் பண்ணாக்க 99 வரும். ஓகேவா? நம்மள்ட்ட எவ்வளோ இருந்துச்சு, ஸ்டார்டிங்கில் 100 வச்சுக்கிட்டோமா. இப்போ எவ்வளோக்கு நட்டமாக இருக்குது, 1%. அப்போ எங்கே இருக்குது 1% நட்டம். நம்ம இந்த அமௌண்ட் எடுக்கணும் அவசியமே கிடையாது. இருக்கிற வேலையை மட்டும் சால்வ் பண்ணாலே போதும். நம்ம சப்போஸ் இந்த வேலையை 99 ரூபாயில் 102 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், நம்ம 100 ரூபா வச்சோம், 2 ரூபா லாபம் கிடச்சிருக்கு, 2% அப்படி சொல்லிட்டு செஞ்சுட்டு போகலாம். ரொம்ப ஈஸியான சம்பளம் தான். இதே போல் அடுத்த சம்பளம் பார்ப்போம். சேம் அதே மாதிரி பாருங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, துணிக்கடைக்காரன் ஒரு என்ன பண்ணுறாருன்னா 720 ரூபாய்க்கு சட்டையை வந்து என்ன பண்ணுறாராம், விற்கும் போது ஏற்படும் நட்டம். சரிங்களா? அவருக்கு 25% என்ன பண்ணணும், லாபத்தை ஏற்படுமெனில் சட்டை விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒன்றுமே இல்லை, 25% நட்டை விற்கும் போது அந்த அமௌண்ட் சொல்கிறாங்க 75 தான் 720. அவன் எவ்வளோ கேட்டிருக்கான், 25% லாபம் தானே கேட்டிருக்கான். 125 எவ்வளோ பார்த்தா போதும். 25 கேன்சல் பண்ணால் அது 3 வருமா, இங்கே என்ன வரும், 5 வரும். இந்த 3 கேன்சல் பண்ணுங்க. 2 1 4 0 வரும். அப்போ 240 × 5 மல்டிகேஷன் பண்ணுங்க. 5 மல்டிகேஷன் பண்ணால் ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணி அதை 2 டிவைட் பண்ணால் மட்டும் போதும். டிவைட் பண்ணாக்க 1200 தான் அவங்க ஆன்சர். என்ன கேட்டிருக்கான், என்ன செய்ய போகிறோம், அதை மட்டும் பார்த்தாலே போதும். இதே போல் அடுத்த வீடியோவிலும் அடுத்த மாடல் பார்ப்போம். தேங்க்யூ.